ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாஜக முன்னாள் தலைவர், முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். இது இப்போதைய பேச்சுவார்த்தை பாஜகவுக்கான தொகுதி பங்கீடு மட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்டிஏ எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, என்டிஏ வின் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம் நீங்க, அவ்வளவுதான். என்டிஏ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல அன்னைக்கு ஒரு காலையில எங்க கூட ஒரு கலந்த ஆலோசனை, அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில அவங்க கட்சி நிர்வாகிகளோட ஒரு கலந்த ஆலோசனை. ஆக இன்னைக்குதான் முதலில் மரியாதைக்குரிய பியூஷ் அவர்களும் மரியாதைக்குரிய அர்ஜுன் மெக்வால் அவர்களும் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் முறை வந்திருக்காங்க. ஆக வந்துட்டு இனிமேதான் அவங்க முதல் முறையா வந்ததுனால முதல் முறையா இன்னைக்கு பேச தொடங்கி இருக்கிறாங்க. அதனால ஒரு கூட்டணி வரும்பொழுது ரிப்பீட்டட் சிட்டிங்ஸ் இருக்கலாம், மறுபடியும் அவங்க வரலாம். முதல் கூட்டத்துல என்ன மாதிரி நடவடிக்கைகள் என்று விவாதிக்கலாம். அதனால முதல் கூட்டமே தொகுதி பங்கீடுக்கு தான், இல்லைன்னா மற்ற நடவடிக்கைகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பேசுவதை பொறுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான என்னென்ன வியூகங்கள் வகுக்க முடியுமோ அதன் ஆரம்ப கூட்டம் இன்னைக்கு கூட்டம் தான். ஆனா அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கப்பவே அரசியல் விமர்சகர்கள் 25 to 30 சீட்டு பாஜகவுக்கு உறுதி செய்யப்படும் அப்படின்னு தகவல் சொல்றாங்களே. அவங்க யாரும் உள்ள உட்காந்து பார்த்தாங்களா? அதனால இன்னைக்குதான் ஆரம்பிச்சதுக்கு நாங்களும் சில ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம், என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு. அது எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதனால ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதங்களும் ஆரோக்கியமாக ஒரு தொகுதி பங்கீடும் இருக்குன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதுல கடந்த முறை சொல்லப்பட்டது பல இடங்கள்ல பாஜக நின்றாலும் கூட அந்த இடங்கள்ல டஃப் ஃபைட் கொடுக்க முடியல, அதாவது பாஜக கேட்காத தொகுதிகள்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு. இந்த முறை அந்த ஆப்ஷன்ஸ் பாஜகவுக்கு ஃபேவரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் நாங்க எடுத்துக்கிறோம். இதுல பாஜக அதிமுக தனித்தனியாவே நாங்க எடுத்துக்கல. பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்கின்ற இடத்துல பாஜக நிற்கின்ற இடங்கள்ல அதிமுக போன்ற கட்சிகளும், அதிமுக நிற்கின்ற கடைகள்ல பாஜக போன்ற கட்சிகளும் நிச்சயமா நாங்க வெற்றிக்கு பாடுபடுவோம். அதனால இதுல நான் பாஜக அதிமுகனே தனித்து நான் பார்க்கவே இல்லை. நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவோம். அதுல வெற்றி ஒட்டுமொத்தமா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வியூகங்களோ, எந்தெந்த இடங்களோ, என்னென்ன பகிர்வுகளோ அதுக்கு ஏற்ற மாதிரி தலைவர்கள் முடிவு செய்வாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது 11% மேல பாஜக மட்டும் பெற்றது. அந்த அடிப்படையில இடங்கள் கேட்பீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. அதாவது ஒரு கட்சி என்று வருவது அந்த கட்சியின் பலம், இதற்கு முன்னால் உள்ள அனுபவங்கள், அதுக்கப்புறம் வருங்காலத்தில் எந்த அளவிற்கு தேர்தலை சந்திக்கணும், எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துதானே ஒரு கட்சி பேச்சுவார்த்தை நடத்துக்கணும் என்பது இயற்கை தானே. அதனால ஒரு ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெறும், ஆரோக்கியமான முடிவுகளும் எடுக்கப்படும் என்பதுதான் எனது கருத்து. அடிப்படையில் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அதிமுக பாஜக கூட்டணி இணைந்த பிறகும் கூட இந்த கூட்டணி டேக் ஆஃப் ஆகல, ஜெல் ஆகல அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது. புதியவர்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய் மாதிரி? இல்ல, இதுல குற்றச்சாட்டே இல்லை. ஆக்சுவலா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சாங்க. அதுல பாஜக கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. அதே மாதிரி எங்களது மாநில தலைவர் ஒரு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதுல அதிமுக கலந்து கொள்கிறார்கள். ஆக இப்பதான் அவங்க 2 பேரோட கூட்டத்திலையுமே 2 கட்சியுமே கலந்து கொண்டாங்க. அதனால டேக் ஆஃப் ஆகல, ஜெல் ஆகல அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆனா இன்னும் நாங்க பெரிய பெரிய கான்பரன்சஸ், பெரிய பெரிய கூட்டங்கள் இன்னும் நடத்த ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இணைந்து பணியாற்றுவோம். ஒரு கூட்டணி என்று வந்த உடனே எல்லா நடவடிக்கைகளும் கூட்டணியோட தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த கட்சிக்கு தனித்தனியாக மாநாடு நடத்தலாம், தனித்தனியாக கூட்டங்கள் நடத்தலாம். இஷ்யூ பேஸ்டா வரும்போது எல்லாரும் இணைந்து பணியாற்றலாம். விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கூட்டணிக்கு வருவது தொடர்பான பேச்சுவார்த்தை இதுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ பேச்சுவார்த்தையில அதிமுக கூட தான் பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்காங்க. வருங்காலத்துல அதிமுக தலைவையும் எங்களோட தலைமையும் முடிவு செய்து வேற வேற வியூகங்கள் வகுக்கலாம். அதுல அதுவும் ஒரு இருக்குவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. வருங்காலத்துல விஜய் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுன்ற பார்வையோட நிறைவு செஞ்சிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.